பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலுவை தியானத்தில் கூட எபேசியர் 2:10 போட்டிருக்குதுங்க. நான் அது பாருங்களேன், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோமாங்க. அதாவதுங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய பாடுகளை, அவர் சிந்தின ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்து அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, நம்முடைய செய்கைகள் மாற்றப்படுதான், நம்முடைய கிரியைகள் மாற்றப்படுதா. இது ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அதுக்கு பிறகு நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம மறு சிருஷ்டியா, அதாவது புது சிருஷ்டியா நம்முடைய ஆவி சிருஷ்டிக்கப்படுதான். எதுக்குன்னா, நற்கிரியைகள் செய்யும்படியா, நல்லவர்களாய் வாழும்படியா, தூய்மையானவர்களாய் வாழும்படியா நம்முடைய ஆவி ஆத்மாவை கடவுள் என்ன செய்யறாங்க, சிருஷ்டிக்கிறாராம் புதியதாக. எனவே ஏற்கனவே நம்ம பாவத்துக்கு பழக்கப்பட்ட நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்களேன், பாவம் செய்ய நம்மளை அறியாமல நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஆப்போசிட்டான ஒரு உணர்வு வர்றதை பார்ப்போம். ஒரு பொய் சொல்லணும்னா நம்ம ஈஸியாக மாதிரி சொல்ல மாட்டோம், அப்படிதானங்க. உடனே நம்மளுடைய இருதயம் என்ன செய்யும், படபடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம புதுமையாக நற்கிரியைகள் செய்யும்படியா, நல்ல காரியங்கள் செய்யும்படியா புதுப்பிக்கப்பட்டிருக்கோம். பரிசுத்தம் மட்டும் இல்லைங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாகவும் நம்ம அந்த காரியத்தில் உருவாக்கப்படுகிறோங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.